அடுத்ததாக மறைந்த நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் உங்களிடையே கபடி ஆட வருகிறார். தேங்காய் சார் வாங்க. இதெல்லாம் எங்க காலேஜ் பொண்ணுங்க, கை நீட்ட வேலை வச்சுக்காத. அடுத்ததாக நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கிற நட்சத்திரம் a star no a superstar ரஜினிகாந்த். நான் பாட்டு சொல்லிட்டே இருக்க, நீ பாரு கை வச்சா இருக்க. எங்க காலேஜ் கொள்கை என்ன தெரியுமா? எவனாவது எங்க காலேஜ் பொண்ணுங்க மேல கைய வச்சா கைய உடைச்சிருவோம். கைய உடைச்சிருவீங்க. ஏய், என்னையா அடிச்சுட்ட? நம்ம காலேஜ் பசங்க வாங்கடா, அடிக்கடா அவனை. சாரி பாட பாசு, ரொம்ப தேங்க்ஸ். உங்க தேங்க்ஸ் கேட்க வேண்டிய நாங்க ஃபைட் பண்ணல. நம்ம காலேஜ் பொண்ணை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. வாங்கடா. நம்ம வீடு தானா? அப்ப ஆசையோட சேர்த்து வச்சு ஒரு பொருளையும் காணோம். அப்ப வேற இப்ப வர போறாரு. என்னடா ஆச்சு? வாசு, சங்கரபாண்டி எங்களை அடிச்சு போட்டுட்டு சாமானுங்கெல்லாம் அள்ளிட்டு போயிட்டா வாசு. ஐயோ, உங்க அப்பா ஊர்ல இருந்து வர போறாரு. வாசு, நீ க்ளோஸ். ஐயோ, உங்க அப்பாவோட காரை எடுத்துட்டு போயிட்டாப்பா. இப்ப என்னடா பண்றது? அவுத்து விடுப்பா. வாசு, சங்கரபாண்டி சாமான்களை எடுத்துட்டு ஆர்வம் போட்டா சொன்னாடா. சீக்கிரம் சீக்கிரம். வாசுவோட அப்பா ஆசாசையா சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் கடல்ல தூக்கி வீசுங்கடா. இந்த காரை தூக்கி போட்டு கொளுத்துங்கடா. அவன் யாருகிட்ட காட்டுறான் காட? வாசு, வா. என்னது இது? வீட்டுல எந்த பொருளையும் காணுமே. இந்த வாசு பையனை வேற காணோம். நான் என்ன பண்ண போறேன்? பாலகிருஷ்ணன் சார் வேற இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு.
வாங்க 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 வாங்க. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா இருக்கு. வாசு வாங்கம்மா. நல்லா இருக்கேப்பா. வணக்கம்மா. வணக்கம். வெரி குட். ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. நான் எப்படி வீட்டை விட்டுட்டு போனனோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கான் வாசு. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு. கஷ்டமா? கஷ்டம். நீங்க என்னமோ சொன்னீங்களே உங்க பிள்ளைக்கு பொறுப்பே இல்லன்னு, இப்ப பாத்தீங்களா? என்ன பொறுப்பு? அட 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 அட, பொறுப்புக்கு உதாரணமே நம்ம வாசுதான். வாசு இந்த வீட்டை பாத்துக்கிட்ட அழக நீங்க 2 பேரும் நேர்ல இருந்து பாத்துருக்கணும். ஆனா ஒண்ணு, எப்ப பாரு 50,000 சங்கரபாண்டி 31. வேற ஒண்ணும் இல்லப்பா, ராத்திரில பயந்து போய் ஒரு கனவு கண்டேன். அத இவங்கிட்ட சொன்ன. கனவுல கருப்பா பூதம் வந்துச்சான். அப்பா பெல்ட் போலியே. எந்திரிங்க எந்திரிங்க. என்ன சார், எப்படி வீடெல்லாம் சுத்தி செக் பண்ணிட்டீங்களா? நீங்க வச்சதெல்லாம் வச்ச இடத்துலயே இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் சரிங்க. இந்த சித்தப்பா இங்க சித்தப்பா என்னது சித்தப்பா? இது வந்து சித்தப்பா, இவர் சித்தப்பா சொல்றாரு. இவங்க சித்தப்பா உங்க வீட்டுல தான் இருப்பாரு. ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கருப்பா குண்டா ஒரு சித்தப்பா இருந்தாரு, அவரு எங்கன்னு இவரு கேக்குறாரு. அவருதான் இவர் சித்தப்பான்னு நான் சொல்றேன். சித்தப்பா சித்தப்பா. அப்போ அந்த சித்தப்பா தான் இவர் சித்தப்பான்னா, வீட்டுல இருந்த இந்த சித்தப்பாவுக்கு யார் சித்தப்பா? அப்ப அந்த சித்தப்பாவுக்கு இந்த சித்தப்பாவுக்கு என்ன கனெக்ஷன்? ஏன் சித்தப்பா, உங்களுக்கு 2-3 சித்தப்பாவா? என்னையா அது சித்தப்பா சித்தப்பான்னுட்டு ஒரேடியா தலைய சுத்துதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அவங்க வளர்றாங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துங்க வாங்க. வாசு கவனிச்சுக்க. எவன் சித்தப்பா யாரா இருந்தா உனக்கு என்னையா? இப்ப ராவு காலம், நீ வாயே தொறக்கடா கம்முனு. யாரு இந்த பொண்ணு? பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு சார். ரொம்ப நல்ல மாதிரி. நம்ம வாசுக்கு பாக்கலாமேன்னு. ஏமா பொண்ணு எப்படி? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அப்பா. என்ன வாசு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்க? ரொம்ப நாளா பிடிக்கும்பா. வளர்றேன் சார். பிடிச்சதே அவன்தான். நானும் வளர்றேன். எனக்கும் பிடிச்சிருக்கு, வாசுவுக்கும் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் பிடிக்கணும். வயசு வந்த பசங்களுக்கு வெளிநாட்டுல எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்கிறத இந்த ட்ரிப்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாசு, இன்னையில இருந்து உனக்கும் சுதந்திரம்டா. நீ இஷ்டப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. சுதந்திரம்னு சொன்ன உடனே கொடி ஏத்திட்டான்.